சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 5ஆம் தேதி. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனம். விசுவாசிகளாகிய நாம் ஆவிக்குரிய பசியோடு இருப்பவர்களுக்கு ஜீவாப்பத்தை எப்படி கொடுப்பது என்பதை அறிந்திருக்க வேண்டும். வீண் விரயம் செய்வதை நம் ஆண்டவர் விரும்புவதில்லை. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம். நாமும் நம் நேரத்தை வீணாக்கக்கூடாது என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம். நாம் பணத்தை வீணாக்கவோ அல்லது தவறான விதத்தில் செலவு செய்யவோ கூடாது. நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். 10 மாதங்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு போகும் பாக்கியம் எனக்கு கிடைத்தவுடன் அந்த மாதங்களில் நான் 3 பொருட்களை மட்டுமே எடுத்து சென்றேன். 2 டூத் பேஸ்ட் மற்றும் 1 டூத் பிரஷ். அவ்வளவுதான். வேறு எதையும் வாங்க தேவன் எனக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் பணத்திற்கு ஒரு சிறந்த வேலை இருப்பதாக எனக்கு தெரியும். கர்த்தர் பரலோகத்திலிருந்து என் எல்லா தேவைகளையும் சந்தித்தார். எனக்கு எந்த குறைவும் இல்லை. பல வரங்களை அளித்து பணமும் அதிகமாக கிடைக்கும்படி செய்தார். அந்த பணத்தை பிறருக்காக செலவிடும் பாக்கியத்தையும் எனக்கு அளித்தார். என்னுடைய ரட்சிப்பின் ஆரம்ப நாட்களில் இந்த பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் தொடக்கத்தில் நான் மிக குறைந்த காசுகளை சேகரித்து வைத்திருந்தேன். ஏனென்றால் யாராவது கேட்டால் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் என்னிடத்தில் வந்து பிச்சை கேட்டான். நான் அவனுக்கு ஒரு நாணயம் கொடுக்க விரும்பினேன். ஆனால் தேவன் என்னிடம் பேசினார், இது என்னுடைய பணம். என் பணத்தை கொடுக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் கொடுக்க விரும்பினேன், ஆனால் என்னால் முடியவில்லை. நான் சொன்னேன், நான் அப்படி நினைக்கவில்லை ஆண்டவரே. ஆனால் தேவன் சொன்னார், இது என் பணம். நான் உன்னை கிரயத்துக்கு கொண்டேன். உன்னுடையது எல்லாம் எனக்கு சொந்தமானது. நேரமோ பணமோ அனைத்தும் எனக்கு சொந்தமானது. நான் தேவனிடம் மன்னிப்பு கேட்டேன். அது ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் தேவையில்லாமல் வீணாக்கக்கூடாது என்று அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு தாகமும் பசியும் இருந்தாலும் உங்கள் பணத்தை தேவனுடைய விருப்பத்திற்கென்று செலவிடுங்கள். பிறகு நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவலாம், மற்றவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் எவ்வாறு மகிழ்ச்சியை பெறலாம். உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள். எவ்வளவு சிறிய தொகையாக இருந்தாலும் அது உங்கள் பணம் அல்ல. நீங்கள் அதை செலவழிக்கும் முன் ஜெபம் செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் தேவனிடம் ஜெபம் செய்யுங்கள். அவர் பதில் தருவார். ஏனென்றால் அவர் உங்கள் மூலம் பசியோடு இருப்பவர்களை திருப்திப்படுத்த விரும்புகிறார். உங்கள் சக்தியை பற்றி நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் தூங்கலாம் என்று சொல்ல முடியாது. ஆண்டவரே, நான் சோர்வாக உணர்கிறேன், எனக்கு தூங்குவதற்கு உதவும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார், இது என் சரீரம், உன் சரீரம் அல்ல. நான் விலைக்கிரயம் கொடுத்தேன். உங்கள் தூக்கத்தை தேவன் கட்டுப்படுத்தட்டும். இந்த வழியில் உங்கள் பணம் மற்றும் நேரம் மற்றும் சக்தியின் மூலம் மற்றவர்களுக்கு உதவ நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். தேவன் கிரியை புரிந்தால் துணுக்குகள் கூட பசித்தவர்களை திருப்திப்படுத்தும் ஆற்றல் பெற்றவை. நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தர் உங்கள் மூலமாக ஏதாவது செய்வார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். அதுவே நம்மேல் அவரது நோக்கம். மற்றவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுப்பதற்கு வாழ்க்கைக்கான வார்த்தைகள் நம்மிடம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவ தேவ வல்லமை நம்மிடம் இருக்கிறது. நாம் எதுவும் சொல்லாவிட்டாலும் நம்முடைய பிரசன்னம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும். சிலர் தங்கள் பிரசன்னத்தின் மூலம் மகிழ்ச்சியை தருகிறார்கள். இதுவே நம் மனப்பான்மையாக இருக்க வேண்டும். ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரே, பசியுள்ள இந்த மனிதர்களை திருப்திப்படுத்தும் பாக்கியத்தை எனக்கு தாரும். அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்ற சொல் உங்களையே குறிக்கிறது.